Hi guys, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எஸ்பி கேட்ச் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரசாந்த். இன்றைக்கி நாங்கள் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்களோட எஸ்பி கேட்ச் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஒன்ஸ் அகைன் வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் எஸ்பி கேட்ச் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்முடைய எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய டிராகன் பட டிரெக்டர் அஸ்வத் மாரிமுத்து மற்றும் தளபதி விஜய் அண்ணா நேரில் சந்திச்சிருக்காங்க. அந்த அதிர்ச்சி தருணத்தையும் பற்றி பேச போறோம். அவருக்கு ஏன் அவர் சந்திப்பில் கண்களில் கண்ணீர் விட்டது என்பது பற்றியும் தெளிவாக உங்களுக்கு சொல்ல போறோம். விஜய் அவருக்கு என்ன சொன்னார் என்பதை இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். வீடியோவை முழுசா பாருங்க. இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு தீவிர விஜய் ரசிகர். அவர் இயக்கிய டிராகன் திரைப்படமும் மிக மிக பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு. அந்த ஒரு வாய்ப்பு தான் இப்போ ஒரு விஜய் அண்ணாவுக்கு ஒரு மீட்டிங் அவர் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு முதல் காரணம். அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கான இந்த டிராகன் பட வெற்றி. விஜய் அண்ணா மீட் பண்றது அவருக்கு ஒரு கனவாக இருந்ததுன்னு அவருக்கு நேரில் சொல்லியிருக்காரு. இந்த சந்திப்பு அவருக்கு உணர்வு பூர்வமான தருணமாக இருந்திருக்கு. அந்த மீட்டிங்ல விஜய் அண்ணாவுக்கு அஸ்வத்துக்கு என்ன சொன்னார் என்பதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். விஜய் அண்ணா பார்த்தவுடன் அஸ்வத்துக்கு கண்கள்ல நீர் வந்து விட்டது. ஏன்னா விஜய் அண்ணா டிராகன் படம் பார்த்திருக்காரு. பார்த்து பாசிட்டிவான ஒரு கமெண்ட் சொன்னனால அவருக்கு சென்டிமெண்டலா ஹாப்பி டியர்ஸ் வந்திருக்குது. அஸ்வத் கூறியதன்படி விஜய் அவருடன் மிகுந்த நேரம் செலவழிச்சிருக்காரு. கிரேட் ரைட்டிங் ப்ரோ என்று பாராட்டி விஜய் அண்ணா அஸ்வத்துக்கு மிகப்பெரிய உற்சாகம் அளிச்சிருக்காரு. அஸ்வத் கூறியது போல நானும் கடினமா உழைச்சிருக்கேன். விஜய் அண்ணா படத்தோட கதையோட தயாரா இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. விஜய் அண்ணா வந்து சமீபத்துல இளம் இயக்குநர்களுடன் கூட்டணி அமைப்பதில் மிக ஆர்வமா இருக்காரு. இந்த சந்திப்பு நடந்ததோடு மட்டுமல்லாம விஜய் ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டமும் செய்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். விஜய் அண்ணா முழுநேர அரசியலாக போறாரு 69வது படத்திற்கு அப்புறம். அஸ்வத்தோட இணையத்துக்கு பாசிபிள் இருக்கா என நிறைய பேர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. கட்டாயம் இதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி எம்ஜிஆர் அரசியல் இருந்தாலும் சில படங்கள் அவர் நடிச்சு கொடுத்திருந்தாரு. மக்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தையும் அவர் கொடுத்தாரு. அதே போலதான் விஜய் அண்ணாவும் செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி விஜய் அண்ணா ஓகே சொன்னான்னு சொன்னா விஜய் அண்ணா அடுத்தடுத்த படங்கள் என்ன, அஸ்வத் மாரிமுத்தோட விஜய் அண்ணா கூட்டணி எப்படி இருக்க போகுது, அந்த படம் எப்படி என்ன கதையோட இருக்க போகுதுன்னு அவரோட நானும் காத்துட்டு இருக்கேன். விஜய் அண்ணோட அடுத்த படங்கள், அடுத்த புது புது நியூஸ்கள் எங்க சேனல்ல ஒபிஷியலா நாங்க தெரிவிப்போம். உங்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது எஸ்பி கேட்ச் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரசாந்த். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எஸ்பி கேட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.